எஸ் சார் கொஞ்சம் ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ட்ரையா தான் இருந்தது சார். அது வந்து எப்படி போறோம், ஒரு ரொம்ப பெரிய வால்யூமா இருக்கு, இது என்ன மாதிரி எம்சிக்யூ இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பேசிக் ஐடியா இல்லாம தான் இருந்தது சார். அப்புறம் நீங்க கம்பைல் பண்ற போது தெரிஞ்சது, ஓகே இது பழசுல இருந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலான்ற ஒரு ஒரு பேஸ் ஐடியா கிடைச்சது. எம்சிக்யூன்னு என்ன கேட்க முடியும், இதுல வந்து ப்ராப்ளம்ஸ்ல போயிட்டு என்ன எம்சிக்யூ கேட்க முடியும் இது இருந்தது. ஃபுல் ஆஃப் செஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது புரிஞ்சுது சார். ஸோ இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா கிடைச்சது சார். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வி ஆர் ஆல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது ஒரு உங்களோட மற்ற கேசஸ்ல இருந்து இதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. The new scheme SCPM now, right? Like SCMP become SCPM. SCMP வந்தபோதும் all over India, I only was the first person to release the first book, and the first class I only conducted. SCMP வந்தபோது. Similarly, SCPM now set B க்கு போயிடுது MCQ. All over India, I'm the first person what started that class, and the first notes also I only got. Yes, can. Anthony. Sir, it was a good class, and due to the new scheme, we are unaware about how to study and how to approach the examinations and mode of examination, how they are going to conduct everything. It was unaware all of the things, and how to study also, and how much portion is practical theory part and how much is problem oriented. And now we have got an idea about the theory part and problem part, and how to approach for case studies, everything. Now I got an idea, and thanks for your support, sir. Thank you so much. Thank you very much. Sudhiji. Yes sir, first of all வந்து first I was not aware இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து this is the first time I'm coming on live classes-ல. So I had நிறைய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேம் கிட்ட கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க கிளாஸ் வந்து லைவ் இல்லை ஆன்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி என்னடா இது இப்படி நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மோர் தேன் தட் திஸ் கிளாஸ் வாஸ் வெரி என்கேஜிங். ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தது செஷன்ஸ் எல்லாமே. இட் வாஸ் வெரி என்கேஜிங். அண்ட் மோர் ஓவர் நான் ஒரு மேனேஜரா இருக்கிறச்சே நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து தேவைப்பட்ட மாதிரி இருந்தது. மோர் தேன் தட் தேர் ஆர் மெனி பீப்புள் லைக் ரம்னான் சார், சிவா சார் எல்லாம் வந்து they were giving apart from the subjects, they were giving more insightful thoughts நமக்கு. So this is for the class. And நம்மள பாத்தீங்கன்னா இது as Anthony said, this is a new scheme subject. எப்படி நம்மளுக்கு வந்து அதை அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரியாது. ஸோ இதுதான் the road map you gave us. இது வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த சப்ஜெக்ட், இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. விஷ்ணு. ஆக்சுவலி எல்லாம் சொன்ன மாதிரி தான் சார். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் நியூ ஸ்கீம் அது செல்ஃப் பேஸ்டுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் இந்தியாவிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறீங்க. நான் ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு இன்சைட்ஃபுல் தாட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க சார். எப்படி எம்சிக்யூஸ் வரும், கேஸ் ஸ்டடிஸ் வரும், அப்புறம் ப்ளஸ் காஸ்ட்டுங்கும் போது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அது டஃப்ங்கும் போது நல்ல என்கேஜிங்காக போச்சுங்க சார். தேங்க்ஸ் ஃபார் த கிளாஸ். அந்த ஆன்லைன்ங்கும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஐ மீன் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இப்போ உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. ஆன்லைன் ஆஃப்லைன்னா அது கொஞ்சம் ரிஸ்கா இருந்துச்சு. கரெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர்த்தி. கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா என்கேஜிங்கா இருந்துச்சு. பிளஸ் எம்சிக்யூஸ்லாம் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்தது. வந்து சிலபஸ்ல எப்படி எம்சிக்யூ போர்ட்டல்ல இருக்கோமோ அதே லெவல்ல பிளஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் கூட எம்சிக்யூவா மாத்திருக்கோம். ஸோ அதெல்லாமும் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ தேங்க்யூ. ராகப்பிரியா. சார் எஸ் சார். ஆக்சுவலி எனக்கு எம்சிக்யூ அப்ரோச் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். லைக்
மத்த லெக்சர்ஸ் வந்து லைக் லெக்சரர்ஸ் எல்லாரும் எப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர், நம்ம இந்த கான்செப்டுக்கு இதுதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது மத்தவங்களோட அப்ரோச்சா இருந்தது. பட் ஆனா உங்களது வந்து இந்த ஆன்சர் வந்து ஏன் இந்த கொஸ்டினுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ஏன் இது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ண எங்களுக்கு இப்போ தெரியுது ஓரளவுக்கு. அது எப்படி எம்சிக்யூ அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தது. ஸோ தட் எம்சிக்யூ வந்து எங்கேயோ இது கரெக்ட் ஆன்சர் இல்லைனாலும் இதெல்லாம் இல்லை, இதுக்கு உண்டான கரெக்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிங்விஷ் பண்ண இப்போ நல்லாவே தெரியுது சார். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் தியரி எனக்கு வந்து இனிஷியலா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து சம்ஸ் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். பட் ஆனா எனக்கு இப்போ வந்து தியரி அண்ட் சம்ஸ் ரெண்டுமே என்கேஜ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சம்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. I'll send the class notes also. Notes மட்டும் பார்த்துட்டு போ, சரியா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can refer our material. Okay? So our class notes, MCQs, case studies, more than sufficient. Clear? Refer book back questions இதில் include பண்ணிட்டோம் இல்லையா? அதுவும் போட்டாச்சியா? book back question also we completed. If at all any new release sample தான் கொடுப்போம் ICL. Those things alone just you have to refer before you go for the examination. So everything we have covered. Till date, what is there in the ICA syllabus, what and all they released, and the extra past exam questions, case studies also we have covered. First exam means based on past exam question, another question கேட்க முடியுமோ, those questions also you have covered. Okay? Good.